நேர நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இப்போ நான் பெங்களூர் பெரம்பலூர் வந்து யாருக்காக பார்க்க போகிறீங்க? எனக்காக மேடம். எனக்காக. உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா. அரவிந்த். உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்க. 17th March 1992. 17 மார்ச் 1999. பிறந்த நேரம் 1992. பிறந்த நேரம் பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. சாரி, 6:36 PM. 6:36 PM. 6:36 PM. ஒட்டஞ்சத்திரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சிம்ம ராசி பூர நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? எனக்கு இப்போ எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே, மீனராசி சிம்மராசி எல்லாத்துக்குமே ப்ராப்ளங்க சார். ரொம்ப உங்க வீடு பேசுறது ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரி தூர இடங்களில் தான் செட்டில் ஆவீங்க. ஜாதகம்லாம் நல்லா இருக்குது. கன்னியா லக்னம், நீச்சபங்க ராஜயோகம் நல்லா செயல்படக்கூடிய அமைப்பு. அஷ்டமச்சனி நேரத்தில் எல்லாம் கெட்டு போகும். இன்னொன்று, அட்டமத்து சனியும் அட்டமாதிபதி தசையும் நடக்கக்கூடாதுன்றதை நிறைய இடங்களில் சொல்கிறேன். செவ்வாய் தசை 2023 உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 2023 நீங்கள் நல்லா இல்லை. அதிர்ஷ்டம் செயல்படலை. 2023 மார்ச் உங்களுடைய பிறந்த நேரத்தில், பிறந்த நாள்லேருந்தே நீங்கள் நல்லா இல்லை. கரெக்டாக 2.5 வருஷம் ஆக போகுது, 3 வருஷம் ஆக போகுது. 2024, 25 இந்த வந்துருச்சு, 26, 3 வருஷம் ஆக போகுது. நீங்கள் வந்து கன்னியா லக்னத்திற்கு நல்ல வேலையாக இந்த செவ்வாயும் சனியும் பாப அதியோகம்னு சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனுக்கு பங்குனி உத்திரம், நாளைக்கு பங்குனி உத்திரம், முதல் நாள் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறீங்க. பாப அதியோகம்ன்றதுனாலையும் லக்னாதிபதி நீச்சபங்கம். உங்க விதி எல்லாமே எனக்கு பொருந்தி வருது சார். நீங்க சொன்ன அத்தனை விதியுமே வந்து என்னோட ஜாதகத்துக்கு அப்படியே சார். என்ன சார் பேசுறீங்க? நான் ஜோசியர் சார். நான் ஒரு புது விதி சொல்றேன். லட்சம் ஜாதகங்களை தாண்டிய, சும்மா எடுத்தம் கவிழ்த்தோன்னு மேம்போக்கா நான் சொல்லவே இல்லைங்க. 50 ஆண்டு காலமாக ஜோதிடமே சுவாசமாக இருந்து 1 லட்சம்லாம் சும்மா எத்தனை பார்த்தேன்னு நான் என்ன கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவோ லட்சங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஜாதகம் இன்றைக்கும் தினசரி 50 ஜாதகம் பார்க்கக்கூடிய அளவில் நான் பார்த்த அத்தனை ஜாதகங்களிலும் உணர்ந்து கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக ஜோதிடம் தடம் மாறி திசை மாறி போய்கிட்டு இருக்கு. இந்த அறிக்கையா பலன் சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ளன்னு அந்த இதை சொல்கிறேன். அதனால் ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கும் நேரம் சரியாக இருப்பவர்களுக்கும் நான் சொல்கிற விதிகள் 100% பொருந்தும். கரெக்டு சார். சார் உங்ககிட்ட பேசுனது கேள்வியே மறந்துட்டேன்னா. ஐயோ, சார் சொல்லுங்க தாராளமாக கேளுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா உங்கள் விதி எல்லாம் பொருந்தது. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடத்துல தான் செட்டில் ஆக போகிறீங்க. ராகுதசை ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். இப்போவே எங்கேயோ நீங்கள் வெளிமாநிலத்தில் தான் இருக்கணும். எந்த ஊரில் இருக்கிறீங்க? கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கிறீங்க. நீங்கள் பெங்களூரோட நிறுத்த மாட்டீங்க. ராகுதசையில் வெளிநாடு செட்டில் ஆவீங்க. 3 வருஷமாக உங்களை மட்டம் தட்டுறது, உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள், ஏண்டா வேலை செய்கிறோம்னு இருக்கும். சகோதர அமைப்புகள் கெட்டுப்போச்சு. சுத்தமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உங்களோட இப்ப சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் செத்து போனாங்க, நான் பேசவே மாட்டேன்னு இருப்பீங்க. அப்படிதான் சார். காரக அமைப்புகளையும் 8ஆம் ஆதிபத்தியத்தையும் செவ்வாயின் காரகத்துவத்தையும் செவ்வாய் தசை கெடுக்கும். ஆதிபத்தியத்தை கொடுக்கும். கடுமையான மன உளைச்சல் இருக்கிறீங்க. ஆமா சார், உண்மைதான் சார். இப்போ ஒய்ஃப் வந்து என்னோட டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அடுத்தது சிகப்பு நிற கட்டடங்களுக்குள்ள நுழைய போறீங்க, நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை நான் எப்படி டீல் பண்ணேன்னு எனக்கு புரியல. இது எனக்கு தெரியல சார் என்ன பண்ணணும்னு. எனக்கு 2 குழந்தை இருக்கு. எனக்கு என்னால தெளிவான முடிவு செயல்கள் நடப்பவை எதுவும் நம்ம கைகளுக்குள்ள இல்லை. வாழ்க்கை கெடும். ஆனா கெட்டதற்கு பிறகு குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால இன்னொரு வாழ்க்கை அமையும். ஓகே சார், புரியுது. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். புரிஞ்சிருக்கு சார். மனைவி ஸ்தானத்தை 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த மனைவி போய் இப்படிப்பட்ட நல்ல மனைவியை அடைவதற்கு என்ன பாக்கியம் செய்தேன்னு ராகுதசையில் இவ வர்றதுக்கு தான் அவள் போயிருக்கிறான்னு ஒன்று வரும். நான் இருக்கிறத குறை சொல்லலை, லைஃப் அப்படி தான். இந்த பாருங்கள், என்ன நடக்கணும்ன்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று.
எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் சார். செவ்வாய் தசையில வம்பு வழக்கு, செவ்வாய் தசையில வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அமைப்புகளை மிதுன ராசிக்காரர்களும் கன்னி லக்கணக்காரர்களும் மிதுன லக்கணக்காரர்களும் அனுபவிப்பாங்கன்னு அடிக்கடி பேசுறேன்னா, உண்மைதான் சார். மிதுன லக்கண செவ்வாய்க்கு நான் ஒரு உதாரணம், கன்னி லக்கண செவ்வாய்க்கு நீங்க ஒரு உதாரணம். ஐயோ, உங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க சார். பாபத்துவ செவ்வாய், மிதுன லக்கண செவ்வாய் தசையில நான் உயிராக கருதின என் தம்பியை இழந்தேன். கரெக்ட் சார். எனக்கு செவ்வாய்க்கு சனி பார்வை, உங்களுக்கு செவ்வாயோட சனி சேர்ந்துருக்கு, பாபத்துவம். ஆமாம் சார். இன்னொரு கேள்வி சார். என்னோட ஜாதகத்துல வந்து எது அதிக சுபத்துவமான கிரகம்? இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், அவயோக திசைகள் நடக்கும்போது முதல்நிலை சுபத்துவ திசைகள் வேலையே செய்யாது. சந்திரன் தான் அதிக சுபத்துவம். ஒரே நேரத்தில் குரு சுக்கரனோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற சந்திரன் தான் அதிக சுபத்துவம். சரிங்க சார். 2ஆம் நிலை சுபத்துவம் புதன். ஏன்னா அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஓகே. புதனுடைய துறைகளில் தான் இருப்பீங்க நீங்கள். சாஃப்ட்வேர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், அது சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் இருப்பீங்க. ஓகே சார். ஓகே. முதல்நிலை சுபத்துவம் சந்திரன். உங்களுக்கு வந்து இதே நேரம் சனி தசை, புதன் தசை, கே தசை, சுக்கிர தசை, இந்த பெல்ட் நடந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் சந்திரனுடைய மரைன் இன்ஜினியரிங் அது சம்மந்தப்பட்டது, சந்திரனுடைய விவசாயம், சந்திரனுடைய திரவம், இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இருப்பீங்க. இல்லை, சந்திரனால ஓடிட்டு இருக்க மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி. அப்படிதான் இருக்கேன் சார். அப்படிதான் இருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சார், செவ்வாய் தசை இப்படி தான் இருக்கும். வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமாங்க சார். இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து அவ்வளோதானே எனக்கு? இல்லைங்க, நான் பதில் சொல்லிட்டேன். திரும்ப எதுக்கு பதில்? ஓகே ஓகே ஓகே. செவ்வாய் தசை இன்னும் மீதம் இருக்கு. இன்னும் ஒரு 1.5 வருஷம் அட்டமத்து சனி மீதம் இருக்கு. அட்டமத்து தசை, அட்டமாதிபதி புக்தி, ஏதாவது ஒன்றை கழட்டி விட்டுக்கிட்டு தான் போகும். உங்களுக்கு ஆயுள் கெட்டி 8ஆம் ஸ்தானம் வலுவாக இருக்குது. 8ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். சனியும் ஓரளவுக்கு பாப அதியோகங்கள் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எதுவும் உயிரிழப்புகள், கண்டங்கள் அப்படி இப்படி கொடுக்காம வாழ்க்கையை சதைச்சிட்டு போகும். அவ்வளோதான். திரும்பி செகண்ட் மேரேஜ் இருக்கா சார்? இல்லை எப்படி என்னன்னு புரியல. அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓட வேண்டாம், ஜம்ப் ஆக வேண்டாம். முதல் அஷ்டமச்சனி முடியட்டும். இந்த பொண்டாட்டி இல்லைன்னு ஆகட்டும். இன்னொரு பொண்டாட்டி இருக்கும்ன்றதை நான் பதிலாகவே சொல்லிட்டேன். ராகு திசையில் குருவின் வீட்டில் தானே ராகு இருக்க போகுது. ராகுவே குருவின் வீட்டில் உட்காந்து 7ஆம் அதிபதியை 4ஆம் அதிபதியை அவர் செயல்பட்டு தானே ஆகணும். ஆக்சுவலாக மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் இழந்துட்டேனா, எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டேனா. ஒரேடியாக மற்றவங்களையும் குறை சொல்லாதீங்க. செவ்வாய் தசை வந்தவொடனே உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு. உண்மைதான் சார், உண்மைதான். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. கரெக்டு தான். செவ்வாய் தசை வந்தவொடனே உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு. ஏன்னா அவர் அட்டமாதிபதி, லக்னாதிபதி நீச்சமாக, அட்டமாதிபதி உச்சமாக இருக்கிறார். நீங்கள் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. அது அப்புறம் சரியா? வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்று, ஜோசியம் உங்களுக்கு நல்லா வரும். புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். ஜோதிடம் உங்களுக்கு நல்லா வரும். ஜோதிடத்தை உங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல் நல்ல ஆழமாகவே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே உணர்ந்திருக்க முடியும். வாழ்த்துக்கள். செவ்வாய் தசை வரைக்கும் இப்படி தான் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். ஆனால் பேசிக்காக கீழே போயிட மாட்டீங்க. ஏன்னா லக்னாதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில், சந்திர அதியோகத்தில் வலுவாகவே இருக்கிறார். செவ்வாய் தசை வரைக்கும் போராட்டம் போராட்டம் போராட்டம், சகோதரர்களால் போராட்டம், சிகப்பு நிற கட்டிடங்களால் போராட்டம், வாழ்க்கை இழப்பு போன்ற அமைப்புகளுக்கு பிறகு ராகு திசையிலிருந்து உன்னதமாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு